ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா மங்கி பாக்ஸ், இல்லைன்னா இது வந்து ஒரு எம்பாக்ஸ் வைரஸ். ஸோ இது மெயினாக வைரல் டிசீஸ்ன்னு சொல்கிறாங்க. இது வந்து ஒன்னொரு டைப் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜூனோட்டிக் டிசீஸ். ஏன்னா அனிமல் மங்கிலேருந்து ஹியூமன் பீங்க்கு வரங்காட்டி இது ஜூனோட்டிக் டிசீஸ்ன்னு சொல்கிறாங்க. மெயினாக மங்கி பாக்ஸ் வந்து எது மூலமாக வந்து ஒருத்தவங்கிட்டேருந்து இன்னொருத்தவங்கிட்ட பரவுதுன்னு பார்த்தீங்கன்னா செக்ஸுவல் கான்டாக்ட், அதே மாதிரி டைரக்ட் கான்டாக்ட், அஃபெக்ட் ஆன பர்சனை நம்ம தொடர மூலமாக, அவங்களுக்கு ஹிஸ் கொடுக்குற மூலமாக, ஹக் பண்ணுற மூலமாக, இது மாதிரி. அதே மாதிரி அஃபெக்ட் ஆன பர்சனோட கிளாத்தை நம்ம யூஸ் பண்ணுறப்ப, அதே மாதிரி அவங்ககிட்ட இருக்கிற வூண்டு ஏதாச்சும் புண்ணு இருந்துச்சுன்னா அதுலேருந்து வர்ற நீர் பஸ் அதனால் வந்து ஒரு பர்சன்கிட்டேருந்து இன்னொரு பர்சனுக்கு பரவுது. ஸோ இது கரெக்டாக பார்த்தீங்கன்னா டியூரேஷன் எவ்வளோ நாள் இந்த மங்கி பாக்ஸ் வைரஸ் நம்ம பாடியில் இருக்க சான்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 2 to 4 வீக்ஸ் இருக்குங்க. அதே மாதிரி இப்போ ஒரு பர்சன்கிட்ட நம்ம எக்ஸ்போஸ் ஆகிட்டோம்னா அது நமக்கு சிம்டமாக வெளிப்படுறதுக்கே 5 to 21 days ஆகும். சம்டைம் 5 days சிம்டம்ஸ் தெரியல, இல்லைன்னா மேக்ஸிமம் 21 days வரையும் ஆகும்னு சொல்கிறாங்க. இதுக்கு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட் எதுவும் இப்போதைக்கு இல்லை. மெயினாக பேஸ்டான சிம்டம்ஸ் வச்சு தான் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. சிம்டம்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஃபீவர் இருக்குது, பாடி பெயின் இருக்குது, கோல்டு, ஹெட்டேக்கு, அது மாதிரி சிம்டம்ஸ் இருக்குது. லிம்ப் நோடில் வந்து என்லார்ஜ்மெண்ட், பெயின் அது மாதிரி இருக்குது. ஸோ இது வைரல் டிசீஸுங்காட்டி ஆன்டி வைரல் ட்ரக்ஸ் வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணுறாங்க. பெயின் இருக்குங்காட்டி பெயின் கில்லர்ஸ் கொடுக்குறாங்க, ரெஸ்ட் எடுக்க சொல்கிறாங்க, நிறைய ஃப்ளூயிட்ஸ் எடுக்க சொல்கிறாங்க பாடிக்கு. அதுதான் மெயின். அது இல்லாமல் இதுக்கு ஐசோலேஷன் தான் இம்பார்ட்டன்ட். ஏன்னா இதுக்கு ட்ரீட்மெண்ட் இல்லை, ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட் இல்லாதங்காட்டி ஐசோலேஷன் தான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா அதுதான் வந்து ஒரு பர்சன்கிட்டேருந்து இன்னொரு பர்சனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகாமல் ப்ரிவென்ட் பண்ணுன்னு சொல்கிறாங்க. தேங்க்யூ.